ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்றோர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இன்னைக்கு ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாவதாக கடந்த வாரத்துல ஒரு மிக முக்கியமான பூமி எதிர்ச்சியை உலகம் சந்திச்சு. அதாவது உலக சரித்திரத்திலேயே அப்படி ஒரு பூமி எதிர்ச்சியை பார்த்ததில்ல. இதுவரைக்கும் 5 தடவை தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. முதலாவது 1952ல ரஷ்யாவில் நடந்திருக்கு. அதற்கு பிறகு 1960ல சிலியில் நடந்திருக்கு. 1964ல அலாஸ்கா, 2004ல சுமத்ரா, 2011ல ஜப்பான். இந்த 5 தான் உலக சரித்திரத்திலேயே மிக மோசமானதாக, அதாவது 8 புள்ளியை தாண்டி 9 புள்ளி கிட்ட 8.5லேருந்து 9க்குள்ள நடந்திருக்குது ரிக்டர் அளவில். இது 6வது மிக பெருசு. அதாவது இப்போ நடந்துச்சு, ரஷ்யாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, 6வது மிக பெருசு. இப்போ பூமி அதிர்ச்சியை கணிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி இந்த மாதிரி காரியங்கள் அடிக்கடி நடக்கும் அப்படின்னாங்க. சில வாரங்களுக்கு முன்பாக ஜப்பான் ஒரு மிக முக்கியமான பூமி அதிர்ச்சியை பற்றி முன்னறிவிப்பு கொடுத்துருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், மிகப்பெரிய மெகா குவாக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று வரப்போது, அதனால் 3 லட்சம் பேர் வரை கொல்லப்படுவதற்கு, அதாவது மரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபை, இந்த பூமி அதிர்ச்சியில் அவ்வளோ பெரிய உயிர் சேதங்கள் இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னது இதானானும் தெரியல. ஆனால் இன்னும் பூமி அதிர்ச்சிகள் பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு இந்த பூமி அதிர்ச்சிகளை கணிக்கிறவங்க சொல்கிறாங்க. சமீபத்தில் இந்த பூமி அதிர்ச்சியை பற்றி சொல்லும் போது, அது வருவதற்கு முன்பதாகவே சில அடையாளங்களை வைக்கிறார்கள். அந்த அடையாளங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஆனால் அது வர்றத டைமை கால்குலேட் பண்ண முடியாது. இந்தந்த இடங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை மாதிரி பூமியானது மிக மோசமாக பூமி அதிர்ச்சிகளை இனி சந்திக்கும் அப்படின்னு. இப்போ இவங்க இதை பெரிய பூமி அதிர்ச்சி மெகா குவாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இஸ்ரவேலில் வரணும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலையும் இருக்கு. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி உண்டாகி அப்படின்னு இருக்கிறான். எனவே இந்த பூமி எதிர்ச்சிகள் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்களாக சொன்னது 24ல் நம்ம வாசிக்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு பூமி எதிர்ச்சியை உலக சரித்திரத்திலேயே 6 பெருசு, அதில் 1 நம்ம காலகட்டத்தில் வந்திருக்கு. இதுவும் கடைசி கால அடையாளங்களில் ஒன்றுதான். நாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை பார்க்க போகிறோம். இது நாம் ஏற்கனவே பேசின விஷயம்தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசா பகுதி முழுக்க பஞ்சத்தினோட உச்சத்தில் போயிட்டு இருக்கு. பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ வெளிவந்தது. அதை பார்த்தபோது ஒரு பக்கம் அந்த மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் நாமெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா அல்லது எவ்வளோ வசதியாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு மூட்டை கோதுமை மாவு கிடைச்ச உடனே அந்த மூட்டையை கொண்டு போய் தன் வீட்டாருக்கு கொடுத்துட்டு, அந்த வாலிபன் அந்த மூட்டை மேலே படுத்து அவன் அவளை படுற சந்தோஷத்தை பார்க்குறான். ஒரே ஒரு மூட்டை கோதுமை மட்டும்தான். இன்னைக்கு அந்த மாதிரி எவ்வளவோ ஸ்டாக்கை நாம் வச்சிருக்கிறோம். அதோடைய மேன்மை தெரியாமல் இருக்கிறோம். எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ஆனால் இன்னைக்கு காசாவுடைய நிலைமை இதுதான். இதே நிலைமை உலகளாவிய பல நாடுகளில் நடந்துச்சு. ஏன் நம்ம பக்கத்து நாடு ஸ்ரீலங்காவில் கூட நடந்துச்சு. பஞ்சங்கள் இயேசு சொன்ன அடையாளங்கள் ஒன்றாக இருந்தாலும், இந்த உணவு பஞ்சம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது முத்திரையினுடைய மிக முக்கியமான காரியம். குறிப்பாக கோதுமை பஞ்சத்தை பற்றி ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் 6:6. இப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள பூமி போயிட்டு இருக்கிறது. இந்த காசா பகுதியில் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும் போது, இப்போ அதை விட பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசா பகுதியை தன் பக்கத்தில் அணைத்துக் கொள்வதற்கு அல்லது தன்னுடைய ஒரு எல்லையாக அனௌன்ஸ் பண்ணி இப்பொழுது இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இப்போ அவங்க அதுக்கான இராணுவ நடவடிக்கையை செய்ய போறாங்க. ஏற்கனவே ஏசாயா புஸ்தகத்தில் இதை பற்றி தீர்க்கதரிசனம் இருக்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க அதுக்கான தொடங்குவதற்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் பார்லிமெண்ட் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருச்சு. இன்னொரு பக்கம் இவங்க இதை எதை செய்யும் போதும் அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அவங்க கருதுவது அமெரிக்காவை தான். அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்லையும் அவங்களுக்கான அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ அவங்க இதை அணைச்சிக் கொள்வதற்கு, அதாவது தன்னோடு கூட எல்லையில் அணைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அடுத்த சில நாட்களிலே இந்த பிரச்சனை பூதகரமாக வெடிக்கப் போகுது. இது 2வது அதை ஒட்டி நடக்கிற இந்த சம்பவம். இதோடு கூட 3வது மிக முக்கியமான அதே காசா பகுதியில் நடக்கிற இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்டேட் சொல்யூஷன். அதாவது எருசலேமை 2ஆய் பிரித்து ஒரு பகுதியை பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு பகுதியை இஸ்ரேலருக்கும் வச்சுக்கணும். நியூ சிட்டி, ஓல்ட் சிட்டி. அந்த ஓல்ட் சிட்டி பாலஸ்தீனங்கிட்ட கொடுத்துடணும். ஓல்ட் சிட்டிங்கிறது அல்-அக்ஸா மாஸ்க் இருக்கக்கூடியதான அந்த டெம்பிள் மவுண்ட் 2 தேவாலயங்கள் இருந்ததான இடம். அதை அவங்க கையில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் தீர்மானம். இதை ஏன் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் இந்த நேற்றோர் எடுப்பதற்கு முன்பதாக 147 நாடுகள் உலகத்தில், ஏறக்குறைய ஒரு 185லேருந்து 190 நாடுகள் ஐநால ரெஜிஸ்டராக இருக்குது. அதில் 147 நாடுகள், இப்போ நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன், 147 நாடுகள்
2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, கனடா, யுகே, பிரான்ஸ் போன்ற எல்லா நாடுகள், அதோடு கூட அரபு நாடுகள் எல்லாமே சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இதோடு கூட மிக முக்கியமாக வேட்டிக்கனும் இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து வருகிற செப்டம்பர் மாசத்துக்குள்ள ஒரு தீர்மானத்தை ஐநா சபையில கொண்டு வந்து இந்த எருசலேமை 2ஆக பிரிக்க வேண்டும். பிரித்து ஒன்று இஸ்ரவேலிலும் ஒன்று பாலஸ்தீன கையிலும் கொடுக்க வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது எருசலேமை பிரிக்க சொல்லி எல்லாரும் ஒண்ணா கூடுவாங்க. சகரியா 12 3 முதல் 6 வசனத்துல இருக்கு. பூமியில் உள்ளவர்கள் ஏகமாய் கூடி எருசலேமை பாரமான கல்லாக்குவேன் அப்படின்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. 3 முதல் 6 வசனத்துல இருக்கு. ஆனா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு தான் வழிவகுக்க போகுது. இவங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்ல போறாங்க. கொடுக்கணும்னு அவங்க சொல்ல போறாங்க. இது ஐநாவுல தீர்மானமா வரும். அப்பொழுது இஸ்ரவேலுக்கு எதிராக ஐநா போர்ப்படையோ அதற்கான ஒரு கூட்டமைப்போ ஒன்று உருவாகும். உலகம் 2ஆக பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யுத்தத்துல. இதே நேரத்துல இது நடக்கும் போதெல்லாம் இதே மாதிரி ஜூன் மாசத்துல செய்யணும்னு சொன்னாங்க. அப்ப இஸ்ரேல் ஈரானிய வார் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ செப்டம்பர்ல செய்யணும்ன்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா தன்னுடைய 2 நியூக்ளியர் கப்பல்களை ரஷ்யாவுடையதான கடல் எல்லை பக்கத்துல கொண்டு வந்திருக்கு. ட்ரம்ப் சொன்ன காரணம் என்னன்னா, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையானது 12 நாளைக்குள்ள முடிச்சிடணும். அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. ரஷ்ய அதிபர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி முடிக்க முடியும்? அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லைன்றார். அதுக்கு முதல் கட்டமா அமெரிக்க அதிபர் என்ன பண்ணியிருக்காரு, ரஷ்யாவுடைய நண்பர்கள், ஆதரவு நாடுகள் எல்லாருக்கும் இப்போ விலைவாசி 25% டாரிஃப் ஏற்றிருக்காரு. இந்தியா உட்பட எல்லாருக்கும் ஏற்றிருக்கிறார். இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே போகுது. ஸோ இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் வராம தடுக்கிறதுக்கான வேலையா இது, அல்லது 2 ஸ்டேட் சொல்யூஷனோட யுத்தத்தை இப்போ நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரிக்கிறதாக இருக்கிறதா, எப்படியோ ஒரு மிகப்பெரியதான யுத்தங்களின் செய்திகளும் இப்பொழுது பரபரப்பாய் போய் கொண்டிருக்கிறது நம் கண்களுக்கு முன்பாக. இதுக்கு நடுவுல அதே இடத்துல, அந்த டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற இடத்துல இஸ்ரேலிய மந்திரி போய் அவருடையதான மத காரியங்களை நடப்பித்திருக்கிறார். அதாவது அங்க போய் அவரு ஒரு நியாயப்பிரமாண முறைப்படி என்ன செய்யணுமோ அங்க போய் ஒரு வர்ஷிப் பண்ணியிருக்கிறாரு. இது இப்போ பெரிய இஷ்யூவா மாறிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கத்தார்ல இருந்து எல்லா நாடுகளும், அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா, அதுவும் அது வந்து பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்படுகிற ஏரியா, அந்த ஏரியாவுக்கு இவர் ஏன் போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, we are ready to build the third temple. அன்னு சொல்ல போனா, இந்த 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கான மிக முக்கியமான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெம்பிள் இன்ஸ்டிடியூட், அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 3வது தேவாலயம் கட்டுவதற்கான வேலை ஆரம்பிக்கப்படுகிறது. we are ready to build the third temple அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலை மையமாய் வைத்து மிகப்பெரியதான பரபரப்பான சம்பவங்கள், யுத்தங்களின் செய்திகளும் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு மிக முக்கியமான, சுவாரஸ்யமான அப்படின்னு சொல்லலாம், இல்ல கொஞ்சம் ஆபத்தான அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை தான் கடைசியை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. இதே காரியத்தை நீங்க ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கலாம். இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களும் முளைக்கும், பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்வார்கள். இதே காரியம்தான் நீங்கள் வெளிப்படுத்தல் 6:16 வாசிக்கிறீங்க. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீற்றுக்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். சேம் விஷயம், இதே விஷயம் 2ஆம் அதிகாரம் ஏசாயாவிலும் இருக்கும். 3 இடத்துல ஒரே விஷயம், அதாவது பர்வதங்களையும் கண்மலையில் நோக்கி மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல பூமியின் ராஜாக்கள் பெரியோர்கள் ஐஸ்வர்யவான்கள் சேனை தலைவர்கள் பலவான்கள் இவர்கள் யாவரும் என்ன பண்ணுவாங்களா, போய் கண்மலையிலும் அந்த மலைகளுக்கு அடியிலையும் குகைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள் அப்படின்னு. இதை ஏன் நம்ம இந்த வசனத்தை இப்போ பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தனியார் பத்திரிகையில இந்த மாசம் 3ஆம் தேதி, ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி வந்ததான ஒரு செய்தி. நான் ஆங்கிலத்தில் இருக்கு, அதை வாசிக்கிறேன், அப்புறம் நான் தமிழ்ல சொல்றேன். சாம் ஆல்ட்மேன், மார்க் ஜுவம்பர்க் அண்ட் அதர் டெக் ஜாயின்ட்ஸ் டு கோ டு அண்டர்கிரவுண்ட் பில்டிங் சீக்ரெட் பங்கர்ஸ் ஃபார் வேர்ல்ட் வார் கிரைசஸ் பேண்டமிக்ஸ் அண்ட் கிளைமேட் டிசாஸ்டர்ஸ். இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரியதான இந்த ஐடி அல்லது இந்த டெக்னிக்கல் நீங்க சொல்லக்கூடிய, இப்போ நான் பேசினவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஃபேஸ்புக்குடைய ஓனர், இன்னொன்று அமேசானுடைய ஓனர், இன்னொன்று ஓப்பன்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியதான மிக முக்கியமான நிறுவனம், நம்பர் 1 அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ. இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு 10 ஜெயின்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் சிட்டி உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி இப்போ மிக வேகமாக பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. நான் சமீபத்தில் இந்த சாம் ஆல்டன் அப்படின்னு சொல்லக்கூடியதான
இந்த ஓப்பன் ஐ சிஇஓ கிட்ட ஒரு இன்டர்வியூ நடக்கப்பட்டது. பாட்காஸ்ட் எடுத்தாங்க. அதில் அவரை கேட்கும்போது இந்த அண்டர் கிரவுண்டை பற்றி சொல்றார். இந்த அண்டர் கிரவுண்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு காரணமாக சொல்றார். முதலாவதாக பூமியினுடையதான இன்ஸ்டெபிலிட்டி, ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் ஏற்படக்கூடியதான இந்த பொலிட்டிக்கல், உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களுடையதான மிக முக்கியமான காரியங்கள், அதாவது இந்த யுத்தங்கள், வேர்ல்டு வார் இந்த மாதிரிலாம் வருது. அதுக்கு அடுத்து மிக முக்கியமாக இதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிளைமேட் சேஞ்ச், அதாவது பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி. இதே வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6வது முத்திரையை வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுது, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அடுத்த வசனம் அங்க சொல்லுது, பெருங்காற்றில் அசைக்கப்படும் போது வானத்து நட்சத்திரங்கள் பூமியில் விழுகிறது போல வந்து விழுந்தது. அதோடு கூட வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பியூர்லி கிளைமேட்டிக் பிரச்சனை இந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் முத்திரையில் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், நம்ம 3வது முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த 6வது முத்திரைக்கு வேர்ல்டு ரெடி ஆச்சு. இன்னைக்கு தான் ரெடி ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2012 இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் நிறைய உருவாக்கப்பட்டுச்சு. அப்போவே ரெடி பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரியதான சோலார் சுனாமி வரப்போகுது, பூமி அழிய போகுது, இப்படி நிறைய காரியங்கள் சொன்னாங்க. அன்னைக்கு தான் நார்வேல ஸ்டாவல்பர்ட்ல மிக முக்கியமான இந்த உலகத்தின் குளோபல் சீட் வால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா விதைகளையும் எடுத்து பத்திரமாய் பாதுகாக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி அது. அங்கே கொண்டு போய் வச்சாங்க. இப்போ பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் கீழே போக தொடங்கி இருக்கிறாங்க. இது வரைக்கும் கீழே போனது எல்லாமே மரம், செடி, கொடியோட விதைகள் பாதுகாப்புக்காக. இதுவும் வெளிப்படுத்துற விசேஷத்துல இருக்கு. நீங்கள் வந்து 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, மரம், செடி, கொடியெல்லாம் எரிந்து போயிற்றுன்னு இருக்கு. அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை தான் இது. இப்போ மனுஷங்க கீழே போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, மிகப்பெரியதான அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேஞ்ச், அதோடு கூட மிக முக்கியமான கிளைமேட் சேஞ்ச், அடுத்து சைபர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக்ஸ், அதாவது வானத்தில் இருக்கக்கூடியதான இந்த சேட்டிலைட்ஸ், இந்த மாதிரி நடக்கக்கூடிய சைபர் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்றார். அடுத்து பேண்டமிக் ஆஃப்டர் ஷாக்ஸ், அதாவது வரக்கூடிய கொள்ளை நோய்கள், இதோடு கூட ஏற்படக்கூடியதான பின்விளைவுகள், இது எல்லாத்துக்கும் பயந்து தான் நாங்கள் இப்போ எல்லாம் உருவாக்குறோங்கிறார். அது மட்டுமல்ல, இது மிகப்பெரியதான அணுகுண்டுகளை போட்டால் கூட பாதிக்காத அளவுக்கு அண்டர் கிரவுண்ட் அவங்க உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இது உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோலார் பவர், அடுத்து அட்வான்ஸ்ட் ஏர் அண்ட் வாட்டர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், ஹைட்ரோபானிக் ஃபார்ம்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், செக்யூர் கம்யூனியன், லக்ஸரி அமெனிட்டிஸ், இவ்வளவும் அந்த இதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் 2012 பல முன்னணி நிறுவனங்கள் உருவாக்க தொடங்கினாங்க. இப்போ வேர்ல்டு வைட் நடக்கிறாங்க. பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள் எல்லாம் உள்ள போக தொடங்கிருக்காங்க. பலவான்கள், அந்த வசனம் பாருங்க, ஜைன்ஸ், இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் ஜைன்ஸ், இவங்க உள்ள போக தொடங்கி இருக்கிறாங்க. வேதம் சொன்னபடி துல்லியமாய் எழுத்துக்கு எழுத்து 100% வேதம் நிறைவேறுகிறது. நம் கண்களுக்கு முன்பாக சம்பவங்கள் நடக்குது. இதெல்லாம் ஒன்றைத்தான் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. இது எல்லாம் நம் ஆண்டவர் வரத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவம். இது எல்லாம் இவங்க போய் இதுல பதுக்கி கொள்றாங்க மலைகள் கடியில. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவரையும் பார்க்க முடியாதவங்க இருக்கு. ஆனா இவைகளுக்கு நடுவுல ஒரு கூட்டம் புறப்பட்டு வெளிப்படுத்தல் 7:9 சிங்காசனத்தில் வீற்றுக்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிக்க போறாங்கன்னு இருக்கு. அதான் கிறிஸ்துவினுடைய வருகை. இவர்கள் எல்லாம் கீழே பதுங்க போகிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை முந்துமானால், நீங்களும் நானும் கர்த்தரை சந்திக்கும்படி மேலே போக போகிறோம். ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.